இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு என்னன்னு பாக்குறேன். ஏய்யா, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே இன்னொரு பொம்பளை பார்த்து சிரிக்கிறியே? எழுதுங்க, உன்னை பட்டினி போட்ட சாகடிக்கிறேன் பாரு. பொம்பளை பார்த்து சிரிப்பேன். நீ கெட்ட கேட்டுக்கு தண்ணி வேற வேணுமா? தண்ணி என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே சிரிக்கிறதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு. ஐயா, கிண்டா பண்ற வயிற்று எரியுது. அப்பா அப்பா, உனக்கு இருக்கிற திமிரு யாருக்குமே இல்லை. இவ்வளவு அடி அடிக்கிறேன், கொஞ்சம் கூட வரைக்கல. ஆம்பளை என்னைய பாக்குறேன். என்னால உன்னை ஒரு தடவை கூட வதைக்க முடியலையே. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்னது காவி கமண்டலம் ருத்ராட்சம் என்ன வேஷப்பாது? அண்ணே, மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அந்த அடியை தாங்கறதுக்கு நீங்க புரிஞ்சு கொடுக்கிற எலுமிச்சம்பழ ஜூஸ் பத்தாது, கோழி சூப்பே சாப்பிடணும். அவ என்ன அடிக்கிறாங்கிறதுக்காக நீங்க தினமும் கோழி அடிக்க முடியுமா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான். நேரா காசிக்கு போய் கங்கையில முழுக்கு போட்டா தான் என் கருமமே தொலையும். முறுக்கு வேணுமா சீரை வேணுமா? இது இது இதுதானே 40 பைசா. தேங்காய் மாங்காய் பட்டாணி வடமுறுக்கு சுண்டல் இதுவும் வேணும் அதுவும் வேணும், எதையும் விடாது. என்ன என்ன பாருங்க, சொக்கோ பாருங்க, கப்பை பிஸ்தா வெளியில பாருங்க சார். பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு அதையும் வாங்கி கொடுங்க. இந்த வண்டியா? அது கடலையா? நீ எந்த கையில வச்சிருந்தீங்க? 10 பைசா. அப்பா. என்னம்மா? வாப்பா வீட்டுக்கு போலாம். சரிம்மா. என்ன ரொம்ப காரமா இருக்கா? ஐயோ இந்த என்னம்மா ஏன் அழகா? எனக்கு எங்க அப்பா பார்க்கணும் போல் இருக்கு. என்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அப்பா பெரிய பொறுப்பு சேர்ந்தது. சொல்லு இப்ப வெளியே விட்டேன். உங்க அப்பா மேல எங்க இருக்காங்க? உன் பேர் என்ன? அம்மா இல்ல, அப்பா தான் இருக்காங்க. உன் பேர் என்ன? வீடு எங்க இருக்கு? என் பேர் தேவி. செல்வ மாளிகை தான் எங்க வீடு. இந்த போன்ல விரட்டினியே நீதானா? அப்பா நீங்க தான் சந்திரனா? நிலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, கருப்பா பல்லெல்லாம் நீண்டு ஆந்த கண்ணா அழகா இருப்பியே, ஜப்பான் பொம்மை மாதிரி அசிங்கமா இருக்க பையன். அதுவா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இப்ப செல்வ மாளிகைன்னு சொன்னீங்க, அதுவும் சும்மா தானா? நிஜமா அதான் எங்க வீடு. ஜமீன்தார் வீட்டு போனா நீ? அதான் இவ்வளவு திமிருப்பா. ஏமா கல்யாணத்துக்கு பயந்துகிட்டு இப்படி வீட்டை விட்டு ஓடி வரலாமா? என்னமோ உங்க நல்ல காலம் எங்க அண்ணனை சந்திச்சீங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? வயசு பொண்ணுங்க வெளியில தனியா நடமாடுற காலமா இது? நான் என்னமோ விளையாட்ட வந்துட்டேன், எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க செல்வ மாளிகையில செல்லமா வளர்ந்த பொண்ணு, உங்களுக்கு எல்லா சௌகரியமும் இங்க இருக்காதுதான். இருந்தாலும் இதை உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கீங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் அகல்யான்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், ஓடி வந்துடுவேன். ஒட்டு கேட்கிற வழக்கம் இருக்கா உனக்கு? அண்ணே விஷயம் தெரியுமா? அவளை சீக்கிரம் சொல்லுவா. சொல்ல மாட்டேன். நீ ஒட்டு கேட்ட விஷயத்த அகல்யாவை கூப்பிட்டு வேண்டாம் சொல்லிடு. அண்ணே உள்ள பெனாத்திட்டு இருக்குதே வெள்ளக்கார பொண்ணு. வெள்ளக்கார பொண்ணு? அதான் அவங்க செட்டப்பு. அது செல்வ மாளிகை வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு பயந்து ஓடி வந்துருச்சான். இதெல்லாம் எனக்கு முன்னே தெரியும்ப்பா. தெரியுமா? ஆமா. ஓடி வர சொன்னது நீங்க தானா? ஆரஞ்சான தெரியுமா? ஏய், இந்த பொண்ணை பத்தி ஏதாவது வெளியே சொன்ன தொலைச்சு விடுவோம். ஒட்டு கேட்கறதோட சரி, தம்பட்டு அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. சரி உள்ளவா. ஒட்டு கேட்டது போது நேரா வைக்க. நல்லா வந்துருச்சு. என்னது திங்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் திங்கிறத பத்தா ஞாபகம். இன்னைக்கு நான் பொட்டலத்தை பிடிச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு என்னடா பொட்டலத்தை கண்ட ஒண்ணு புடுங்குது. செல்வ மாளிகை விட்டு பொண்ணு மாதிரியே தெரியலையே, பக்தி மாதிரி பறக்குது. புடவையா? அழகா இருக்கு.
பாத்துக்கையா, நானும் உன் கூட இத்தனை நாளா குடுத்தல் நடத்துறேன். என்னைக்காவது இப்படி ஆசையா ஒரு நாளாவது புடவை கொண்டாந்து கொடுத்துருக்கியா? அவசரப்படாது. புடவை கட்டும் போது கவனம் கழட்டி போடும். நீ கவனம் போட்டுக்க, அப்புறம் புடவை கட்டிக்கலாம். குறுக்க பேசாது, ஏதாவது தமாஷா பேசுங்க கேட்போம். கொஞ்சம் கூட இங்கிதான் தெரியாத ஆளாக்கு. நீயும் பேசாத, பேசுறதையும் கேட்க விடாது, பேசுங்க. சார் சார் வாமா. நமஸ்காரங்க. ஐயோ பொம்பளைங்க நல்ல காலம் அகல்யா வீட்டுல இல்ல. வணக்கங்க. கேட்டனா எத்தனை வாட்டி அவசியம் தானே இந்த சிரிப்பு? என்ன விஷயமா வந்தீங்க? நீங்க சினிமா சாருங்களை படம் பிடிக்கிறீங்களாமே, அந்த மாதிரி என் குழந்தையையும் கவர்ச்சியா படம் எடுத்து உங்க பத்திரிகையில போட்டு சினிமாவில ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்கணுங்க. எழுந்து சினிமால சான்ஸா? ஆமாங்க. இதுக்கா? எனக்கே அந்த ஆசை இருந்தது, கொடுத்து வைக்கல. நல்ல வேலை, ஜனங்க கொடுத்து வச்சவங்க தப்பிச்சாங்க. என் பொண்ணுக்காவது ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது என் கண்ணால பார்த்துட்டு நிம்மதியா மூச்சு விட்டுடுவேன். இவ படத்தை கொட்டாயில பார்த்து அங்கேயே மூச்சு விட்டுருவேன்னு சொல்றீங்களா? போங்க, சொல்றேன். கேலி பண்றீங்களா? நான் ஏன் கேலி பண்றேன்? வேதனையை சொல்றேன். எப்பவோ மூச்சு விட்டுருக்க வேண்டியவங்க இன்னும் இருந்து சினிமா வர்றதுக்கு சேவை செய்யணும் தலையில எழுதிருக்கு. என்ன வயசு எனக்குங்களா? ஐயோ, அதை எவன் வந்து கேப்பா? அவங்கிட்ட சொல்லுங்க. சோபாவை தேய்க்குத, இதுக்கு என்ன வயசு? பச்சை குழந்தை தானுங்களே. இன்னும் புட்டி பால் தானே? இப்பதான் 18 முடிஞ்சு 16 அப்படி நடக்குது. இது 18 முடிஞ்சு 16 நடக்குதா? இது என்ன ரிவர்ஸ் கீரா? குழந்தைக்கே இவ்வளவுன்னா நம்மளுக்கு எப்படி 20 25? ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி இவ்வளவு கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சது? ஆமா, உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல கொடுத்துட இருக்கிறேன். உன் வயசை நான் எண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு உத்தேசம் தான். சினிமால சேரணுங்கிறதுக்கா இவ்வளவு பெரிய பொய்யா? ஐயோ, இதுல வெக்கம் வேறையா? டான்ஸ் ஆட தெரியுமா? தெரியுமே. பரதமா இல்ல ட்விஸ்டா? புணத்துக்கு முன்னா ஆடுவாங்களே அந்த ஆட்டம். ஜிங்கு 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 நில்லு. ஆடி போன வயசு ஆட்டம் வேறையா? இது பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ற. இதுக்கு தெரியுமா டான்ஸ்? ஓ, அப்படியே பம்பர மாதிரி அப்படி சுத்தி சுத்தி ஆடுவாங்க. பம்பரம் தானா சுத்தாது, சுத்தி விடணும். இது யாராவது சுத்தி விடணுமா? கஷ்டம். எப்படியாவது பத்திரிக்கை படம் வரணும், சினிமால சான்ஸ் அடிக்கணும். ஆமாங்க, அதுதாங்க என் லட்சியம். லட்சியம் போதுமே. இந்த தமிழை வச்சுக்கிட்டு இன்டர்வல் வரைக்கும் படத்தை ஓட்டலாமே. எழுத்து வாசம் ஏதாவது உண்டா? அது நாங்க அப்படி கேட்டீங்க? தெரியாம கேட்டோமா? ஷேக்ஸ்பியர் எழுதின மணிமேகலை, வர்ணாஷா எழுதின சிலப்பதிகாரம் எனக்கு நல்ல மனப்பாடங்க. வர்ணாஷா எழுதின சிலப்பதிகாரம்? ஏமா, கென்னடி எழுதினாரே நாடகம், அதுல நடிச்சிருக்கியா? அதுல ஹீரோயினே நான் தானுங்க. கடவுளே, என்னங்க வாயை திறக்காத நீ. உண்மையா பெத்து வச்சிருக்கிற, பொய்யா பெத்து கூட்டி வந்திருக்கிற. என்னங்க உங்க தயவால ஒரு சான்ஸ் கிடைக்கணும் வந்தா நீங்க ஏன் அதெல்லாம் இங்க பண்ற? ஐயோ, முதல்ல இது ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சா போதும். ஆமாங்க. அம்மா நீ கொஞ்சம் தள்ளுமா. ஏங்க அம்மா கொஞ்சம் வெளியே தான் இருறேன். அம்மா நீ முன்னுக்கு வருவ, இப்படி வா. அங்க நின்னு ஒரு போஸ் புடி. என்னது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அம்மா வாய் நல்லா தொடச்சுக்க. இது என்ன விளையாடுறியா? உன்னா தின்னு இல்லைன்னு துப்பு. நீங்க என்ன கலவு கிட்ட காவலா? பாருங்க ஏண்டி சிரிக்கீங்களா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? என்ன தைரியம்? என்னம்மா, என்ன நடந்தது? இந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? கவர்ச்சியா படம் பிடிச்சு பத்திரிகையில போட்டா சினிமாவில சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. மேல் வீட்டுல இருக்கிற ஆழ்வாரு தினக்கவர்ச்சி பத்திரிகைக்கு படம் பிடிக்கிறவரா. அதுக்காக தாங்க என் மகனை கூட்டிக்கிட்டு வந்தேன். அவர் சம்சாரம் என்னடான்னா எங்க அடிச்சு இங்க பாருங்க. இதோட விட்டாங்களே. என்ன சொன்னீங்க? ஏமா, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது தப்புன்னு இல்ல, ஆனா குறுக்கு வழியில கோபுரம் ஏறக்கூடாது பாருங்க. கவர்ச்சி காண்பிக்காம திறமையை காண்பிச்சு முன்னுக்கு வர பாருங்க. போங்க, நீங்க தான் அம்மாவா? நீங்களே கூட்டு வந்தீங்களா மகள? போங்கம்மா போங்க. வர வேண்டாம், போங்க. ஐயோ, ஐயா, இந்த வீட்டுக்குள்ள பொம்பளை போட்டவே வரக்கூடாது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா பொம்பளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சியா? அந்த கழுதையை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு ஆயா. ஐயா, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்ன சொல்லி கொடுத்தவல என் நேரம் சரியில்லையா? பாத்தியா பாத்தியா, இத்தனை நேரம் கடிகாரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்தேன். நல்ல காலம் நகர்ந்தவனே விழுந்துச்சு. ஒரு செகண்ட்
இந்த கடியாரம் எப்பவுமே ஸ்லோ தான். நிக்கிற வரைக்கும் விழாம நகர்ந்த ஒண்ணு விழுந்திருக்கேன். என்ன சொத்தா அப்படி கணக்கு வந்துட்டியா? ஐயோ நல்லா போட்டுக்க. உன்னை கட்டிக்கிட்டு இருக்கேன். நாக்க பிடிக்கிற செத்துருக்கலாம். அத செய். அண்ணனுக்கு எலுமிச்சம்பழம் புளியிற வேலையாவது குறையும். என்ன சாணி மிதிக்கிறியா? ஐயா நான் சாகிறதா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? எனக்கு தெரியா, எனக்கு தெரியும். இவ எப்படா சாவா இந்த வீட்டுக்குள்ள கும்பல கூட்டிட்டு வந்து கும்மாளம் போலான்னு பாக்குறியா? அதான் நடக்காது, நடக்காதுன்னு. அவள்யா அளவுக்கு மீறி போற. நான் மனசு வச்சாலும் எது வேணா செய்ய முடியும் தெரியுமா? என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? உன் பேரு எங்க பத்திரிகையில வர முடியா செய்வேன். என்ன பேரு? அகல்யா. திடீரென ஆம்பளையாக மாறினாள். வரும். அட பாவிகளா, சும்மா இருக்கிற பொம்பளைங்களுக்கு 5-10 கொடுத்து வேட்டி சட்டையை மாட்டி ஆம்பளையா மாறிட்டா பொம்பளைய கட்டிக்கிட்டான்ட்டு போடுறீங்களே, அப்படி போடலாம்னு நினைக்கிறியா? அம்மா. ஐயா உன்னை உயிரோட விட்டாதான் நீ வெளியில போய் பேப்பர்ல போடுவேன். இல்ல எனக்கு உனக்கு உயிரோட விட மாட்டேன். ஆம்பளைய மாறேன், இரு மாறேன். அகல்யா, 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 ஐயோ, ஐயோ, ஐயோ. ஆம்பளைய மாறேன், ஆம்பளைய மாறேன், ஆம்பளைய மாறேன். தீர்க்கதரிசி மாதிரி வந்து நிக்கிறீங்களே. கேட்டது சத்தம். ஜூஸா? இப்ப அவ கை ஓங்கி இருக்குது. எப்பப்பா குறைஞ்சிருந்தது? ஐயோ, அவ உதைக்கி எலுமிச்சம்பழத்தை டம்ளர்ல புடிஞ்சா பத்தாது, நேர தரையிலேயே புடிஞ்சு தேய்க்கணும். உனக்காக அனுதாபப்படுறேன். பிடி குடி.